நான் சொல்றது 1967 and 1970 அடிச்சா பொறி தெரிஞ்சு பூமியில கிடக்குற அவன் தாண்டா தமிழுக்கு. இங்க அரசியல் பேச வந்தா சரி சரி, நீ விஜய் சுப்புக்குள்ள குமரி குமரி அழுதெல்லாம் போதும், கொஞ்சம் வெளியே வா தார்பாயி. அதாவது தார்பாயி, நீங்க செங்கல் சைக்கோவும் நீயும் புழு ஆரம்பிச்சுங்கன்னா காலமுள்ளா நாங்க காலாவதியான பணம் கணக்கா தான் இருக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இவனுங்க விஜய் எப்படி பிடிச்சி கண்டபடி கடிச்சு கொதறானுங்களே, இவனுங்க பொய்யெல்லாம் கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க. அதாவது இவன் சொல்லுவான், எப்படி சொல்லுவானா, நம்புற மாதிரியே சொல்லுவானுங்க. அதாவது எங்க அண்ணன் நடுராத்திரில தூக்கம் வரல, அதனால பிரபாகரன் மடியில படுத்து நிலாசோறு ஊட்ட சொல்லி கேட்டேன், அவரும் வந்து புககா புககான்னு சொல்லி நிலாசோரி ஊட்ட வச்சு எங்களை சிரிக்க வச்சுட்டு இருந்தாருன்னு நம்ம காதிலேயே கம்பி எடுத்து சுத்துவானுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது எப்படி தார்பாயி ஒருத்தனால கேப்பே விடாம புழுவி தள்ள முடியும்? உங்களால மட்டும்தான் தார்பாயி முடியும். அதெல்லாம் சரி, அதெல்லாம் விடு. அதாவது நீ கத்தி பேசினா அப்படியே கரும வீரர் காமராஜர் ஆயிடுவியா? அதாவது அந்த மனுஷனோட இயல்பு அதுதான். அவரோட கேரக்டர் சைலண்டான கேரக்டர் தான். அவரால் எப்படி பேச முடியுமோ அப்படிதான் பேச முடியும். நீ கத்தி கத்தி பேசிட்டு கண்ட மேனிக்கு புளி தள்ளிட்டு நீயும் உடனே எகிரிச்சு ஓடிடுவீங்க. அதாவது அந்த மேடை, நீங்க பேசுற மேடைக்கு மட்டும் வாய் மட்டும் வச்சுக்கலாம் கேட்கட்டா உங்களெல்லாம் டேய். அதாவது ஏதாவது ஒரு மேடையில் போய் புழுவி தள்ளணுமா, எகிரி குச்சி ஓடணுமா, ஏதாவது 200 பிச்சை ஓடணுமான்னு இல்லாம இங்க வந்து நீ எப்பா பாரு விஜய் புள்ளியே குத்தலாம் இருக்க. ஐயா